நிக்க சொல்லுங்க. ஸ்காட்லாண்ட்லேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் ராம் அண்ட் வெங்கட் 2 பேரும் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் தெரியாதுண்ணே, வல்லைக்கு தானா தெரியும். என்னடா ஆச்சு? லைவ் மேட்ச் போடா. என்னடா ஷெட்யூல் ஆன மேட்ச் இதுவா இதானே ஸ்காட்லாண்ட் ஆஸ்திரேலியாவா இல்லையா அதான் ஸ்டார்ட் ஸ்கோரிங் எத்தனை கேம் நம்பர் ஆஃப் ஓவர் கரெக்ட் சூரிய ஓவர் போடுறாரு. கரெக்டாக போட்டுனா 2 பால் தான் போட்டுருக்காங்களா? ஒரு ரன்னு அது டாட் பால். நல்லா ஒரு ஷாட். பவுண்டரிக்கான சான்ஸ் வந்துடுச்சு. பவுண்டரி பார்த்து ஃபீல்டர் கேர்ஃபுல்லாக இருங்க. பவுண்டரி போனால் பரவாயில்லப்பா, கை கால் ரொம்ப முக்கியம். ரிஸ்கா எதுவும் பண்ண வேண்டாம். பிளேயர்ஸ் கேர்ஃபுல்லாக ஆடுங்க. ஒரு பவுண்டரி எடுத்து ரிவர்ஸ்ல ஒரு ஷாட் 6, ஒரு 4, ஒரு 6 சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த ஓவர் ஸ்காட்லாண்ட். செம்ம ஷாட் ராம். பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஸ்காட்லாண்ட்ல, பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் ராம். ஒரு 6க்கு அப்புறம் ஒரு கம்பேக், ஒரு டாட் பால். கேட்சா ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். நல்லா ஆடிட்டு இருந்த பேட்ஸ்மேனு தனது விக்கெட் அல்லது போறாரு ராம். நல்ல ஒரு கேட்ச். 6 or 4 போனாலும் ஒரு பெரிய விக்கெட் எடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியா. இருக்கு ஸ்கோர். வெயிட் பண்ணுங்க. ஒரு 6, ஒரு 4, ஒரு சிங்கிள். கீழே ஸ்கோர் காமிக்கும் பாரு, சொல்றா.
வெயிட் பண்ணுங்க, நெட்வொர்க் இஷ்யூ. லெவன் ரன்ஸ், லாஸ் ஆஃப் 1 wicket. ஃபர்ஸ்ட் ஓவர் எண்டில் 11 ரன்ஸ், லாஸ் ஆஃப் 1 wicket ஸ்காட்லாண்ட். நெக்ஸ்ட் ஓவர் செகண்ட் பவர் பிளே போடுறதுக்காக சந்தோஷ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிரதாப். லெவன் ரன்ஸ், 11. அவரு மட்டும் தான் சாப்பிடுறாரு. 11. ஒரு ஒத்த கை ஷாட்டு. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட். செகண்ட் பவர் பிளே போட வந்து சந்தோஷ் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. ஒரு பெரிய விக்கெட்டு, ஒத்த கை ஷாட், ஆனால் சரியா படல. இந்தியன் டீம் கோகுலண்ணா கம்மியர் இங்கே கூப்பிடுறாங்க உங்களை. மணி அண்ணா கூப்பிடுறாரு. கோகுல் ஸ்ரீலங்கா ஓனர் கூப்பிடுறாங்க உங்களை. மிஸ்டர் மணி கூப்பிடுறாரு. மணி சைக்கிளையும் பிரதாப், நான் சைக்கிளையும் பிரதாப். ஓ, ஒரு டாட் பால். செகண்ட் பவர் சூப்பராக போடுறாங்க ஆஸ்திரேலியன் பவுலர் சந்தோஷ். ஃபர்ஸ்ட் பால் ஒரு விக்கெட், அடுத்து ஒரு டாட் பால். அண்ணா அம்பேர் கார்த்தியண்ணா, காரில் அன்லாக் பண்ணுங்களேன். ஒரு சிங்கிள். இந்த செகண்ட் பாலில் சூப்பராக போயிட்டு இருக்கு ஆஸ்திரேலியன் டீமுக்கு. இப்போ ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி இவரும் பிரதாப். ஓ, சூப்பரா போட்டிருக்காரு சந்தோஷ். டாட் பால் மேல டாட் பால்ஸ், விக்கெட்ஸ். லாக் பண்ணிக்கோங்க. என்னடா பத்தலையா? ஒரு சுத்து லெக் சைடில் 6ஆ 4ஆ பவுண்டரி. நல்ல ஒரு ஷாட்டு, நல்ல கேப் பார்த்து ஆடின ஒரு ஷாட்டு, ஒரு பவுண்டரி. அவ்வளோதான், டாட் பால்ஸ் ஈக்குவல் பண்ணிட்டாங்க இந்த பவுண்டரியோட. ஸோ எண்ட் ஆஃப் 2 overs, ஸ்கோர் 18. End of 2 overs, score 18 for 2 wickets.
இவங்களும் 2 ஜெயிச்சிட்டாங்க. நீங்க தான் டாப் ஆகுதுல. இந்தியா தான் டாப் ஆகுது. இவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங் வின் பண்ணாங்க. யார் கூட ஆனாங்க? அப்ப நாங்க செகண்ட் ஆசின் போட்டுது ஆசின் போட்டுது மும்பை தான். அப்படியே கோகுல் கவர்ஸ்ல ஒரு நல்ல ஒரு ஷார்ட் பவுண்டரிக்கான சான்ஸா இல்லை. 2 ரன் ஓடிட்டாங்க. நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் த 2 பிரதாப். 2 பேரும் சூப்பராக ஓடுறாங்க. காற்று மாதிரி தான் இருப்பான். காற்று அடித்தா காற்றோடையே ஓடிடுவான். எம்மாடி ஒரு 6. ஆஹா ஸ்டார்ட் பண்ணிட்டாருப்பா. பவுண்டரிஸில் டீல் பண்ணுறது. ஆனால் காற்று இந்த சைடு அடிக்குது. எதிர்காத்துலேயும் 6 அடிக்கிறாங்க. திருப்பியும் ஒரு பவுண்டரிக்கான சான்ஸு. கீப்பர் போறாரு 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 போறாரு. ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 ரன்னு. பிராவோ. சூப்பர்னு அர்த்தம் பிராவோனா. வெல் டன். திருப்பியும் ஒரு அடி கவர்ஸ்ல கேப்ல ஒரு இல்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சம ஃபீல்டிங் ஃப்ரம் முஸ்தா. கன்ஃபியூஷன் 2 லைன் இருக்கிறதுனால. சம கம்பேக். டாட் பால். இது ஒரு பவுண்டரியா இல்லை ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர்? ஒரு ரன் தான். ஓவர். ஸ்கோர் ப்ளீஸ். ஸ்கோர் 31. End of 3 overs. Score 31. 3 ஓவர் முடிவடைந்த நிலையில் 31 ரன்கள் ஸ்காட்லாண்டு. ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாலும் ரன் வந்துச்சு. 3 ஓவருக்கு 31. 10 runs per ஓவரில் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்காக அசார் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. நேம்லாம் வேணாண்ணா. ஜெர்சி கொடுங்க. இதில் நேம்னா இதுடா பின்னாடி எல்லாமே எடுத்துட்டு இந்தியா ரவுண்ட் சிம்பிள் போட்டு ஏன்னா கிளாத் நல்லா இருக்கு. என்ன சொல்லிட்டு நீ ரொம்ப 15 நிமிஷம் தான் இருக்கு உங்கள் மேட்ச்சில். இல்லை இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆல்ரெடி 20 மினிட்ஸ் பேசியே போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் 15 மினிட்ஸில் நீங்கள் இன்னொரு 4-5 ஓவர் போடணும். ஆஹா வைட் பால். நல்லா மூவ் பண்ணி போனார். ஆனால் அது அப்பயும் வைட் ஆயிடுச்சு. ஒரு கேன் எடுத்து போய் வச்சுக்கோ.
போத்துக்காடா ஒரு சுத்து போல ஓ செம கேட்ச் ஃப்ரம் சூர்யா. அந்த சைடு விண்டு சப்போர்ட் பண்ணல, கேட் ஆயிடுச்சு. நல்லா ஆடிட்டு இருந்தார் பிரதாப். சூர்யா. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மோகன். வித் த ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் அசாருக்கு. சாசா அம்பையர் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுங்க மேட்சை. தூங்குறீங்களா? வரல அவரு. வாவ், வந்த ஃபர்ஸ்ட் பாலே கவர்ஸ்ல ஒரு அடி, பவுண்டரி. ஆஹா, அழகா இருந்துச்சு. இந்த ஷாட் யாராச்சும் மிஸ் பண்ணுவீங்கன்னா யூடியூப் போயிட்டு எல்ஐ ஸ்போர்ட்ஸ் லைவ்ல ரீவைண்ட் பண்ணி பாருங்க, ரீப்ளேயோட வரும். சூப்பரா இருக்காரு கண்ணாங்க. क्या भैया டாட் பால். தேவா சொல்லுங்க, என்னாச்சு? மிஸ் கால் கொடுக்குற பேலன்ஸ் இல்லையா? ஓ, அகைன் அதே மாதிரி ட்ரை பண்ணாரு, ஆனால் டாட் பால் மிஸ் ஆயிடுச்சு. ஓ, ஒரு ஷார்ட் பிச்சை மிஸ் பண்ணிட்டாரு. இதுவும் ஒரு டாட் பால். ஒரு 4 போனாலும் அடுத்து கன்சிக்யூட்டிவ் டாட் பால்ஸ், தொடர்ந்து 2 டாட் பால். ஒரு ஃபிளிக் ஷாட்டு ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டு. 2 கால் இல்லை, சிங்கிள் தான். ஓவர். ஸ்கோர் ப்ளீஸ். 37 அண்ட் 4 overs 37. நல்ல ஸ்கோர். ஸ்காட்லாந்து சூப்பராக பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. $37 37. பிரேக், ட்ரிங்க்ஸ் பிரேக் 1 minute. முறைக்கல, நான் பார்க்குறேன். என்னடா பார்க்குற? பார்க்கல சார், முறைக்கிறேன். அம்பையர் கார்த்திக், மிஸ்டர் கார்த்திக். பிரேக், டின்னர் ட்ரிங்க்ஸ் பிரேக் முடிஞ்சிருச்சு. சீக்கிரம் ஃபீல்ட் செட் பண்ண சொல்லுங்க. 15 minutesலேருந்து 3 minutes போயிடுச்சு. ஜஸ்ட் 12 minutes தான் இருக்கு. 4 ஓவர் பண்ணும். நெக்ஸ்ட் ஓவர் வந்து சூர்யா ஸ்கோரர். சூர்யா போடுங்க.
கௌதம் போயிட்டாங்க. ஆஹா, ஒரு என்ன ஷாட் இது, சரி கௌதம் கிட்ட ஸ்வீப்பும் இல்லை என்னன்னே தெரில. அவர் இன்னோவேட்டிவாக புதுசாக கண்டுபிடிச்சி ஒரு ஷாட் ஆகிட்டுருக்காரு மோகன். போன எடுத்துட்டான் பேர் பண்ணா எடுக்கல பண்ணா என்னண்ணா அண்ணா ஹாஸ்பிட்டல் 1.5 மணி நேரத்துல வந்தாங்கண்ணா. காலையில் 9 மணிக்கு. ஏய் வெள்ள முன்னாடி வந்து நாய் நிறுத்திருக்கேன். கால்ல தட்டாரா கையில தட்டா. ஓஹோ, ஒரு மிஸ் ஹிட்டு. ஆஹா, இதுவும் மிஸ் பண்ணிட்டாருங்க. 2 ஷார்ட் பிச்சும் ரன் அவுட் சான்ஸா இல்லை. அம்பையர்ஸ்லாம் தீ மாதிரி இருப்பாங்க. நெதர்லாந்து பாகிஸ்தான் மேட்ச் முடிச்சு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டாங்க அஃபிஷியல்ஸ். அவங்க கண்ணிலேருந்து தப்பிக்கவே முடியாது. ஐயோ, சைடில் ஒரு ஹிட்டு. 6 6 சூப்பா. குட் ஜாப் பால் பாய்ஸ். விக்கி சூப்பரா. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாரு பிரதாப். இப்போ ஒரு 6 வந்துச்சு அவருக்கு. பால் தேஞ்சிச்சாங்க, யாரோ போய் நின்னுடா. கண்ணு போகாம. திருப்பி அதே மாதிரி ஒரு கேட்சுக்கான சான்ஸ். விக்கெட்டு. ஒரு 6 போனவொடனே எனது விக்கெட்டை இழந்து வெளியே போகிறார் பிரதாப். சூப்பராக போடுவாங்க. ஒரு 6 கொடுத்த அப்புறம் இந்த விக்கெட் எடுத்துட்டாங்க. வந்துட்டார் மோகன். இவர் தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு தனியாக இவர் மட்டும் ஆடிட்டு இருந்தார். 45 ரன், ஜஸ்ட் 20 பால்ஸ். மோகன் இவருக்கெல்லாம் விண்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை. எங்கே போட்டாலும் அடிப்பார். கேட்ச் இஸ் அ கால். இல்லை, பவுண்டரி. அதான் வந்த ஃபர்ஸ்ட் பாலே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பவுண்டரி. லெஃப்டி குமார், அவர் பேர் புனித் குமார், லெஃப்டி குமார். தேங்க்யூ லெஃப்டி குமார். ஓவர். ஸ்கோர் ப்ளீஸ். 1 செகண்ட், 2 செகண்ட். 50 50
ஒரு ஸ்வீப்பு சைட்டாக ஒரு ஃபீல்டர். போன ஓவர்லேருந்து பவுண்ட்ரியே வரல, ரன் அவுட்கான சான்ஸாக இல்லை. ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்பில் ஒரு டாட் பால் ஸ்லோவாக போச்சு இந்த பால் 2 கிலோமீட்டர் ஸ்பீடில். மிஸ் ஆயிடுச்சுப்பா கேட்சு. இது எதுவுமே பண்ண முடியாது, அன்எக்ஸ்பெக்டட். அதை மிஸ் பண்ணாலும் அடுத்த பாலே திருப்பி கேட்சு, விக்கெட்டு. அவ்வளோதான், முடிச்சுட்டாங்க. இல்லைப்பா, ஓவர். ஃபிஃப்டி எயிட் 58. ஆமாம், லாஸ்ட் ஓவர் 58. கிரவுண்ட் ஸ்டாஃப் வந்தீங்கன்னா கொஞ்சம் வைட் லைன்ஸ் போட்டுதாங்களே. 55. கிரவுண்ட் ஸ்டாஃப் எங்க இருந்தாலும் பையா வைட் லைன்ஸ் மட்டும் போடணும் கொஞ்சம். ஆமா ஆமா. ஆ நான் போன ஓவர் முடியும் போது 55 நான் ஸ்கோரு. ஏய் காமிடா, இந்த ஓவர் தான 3 ரன். சிங்கிள் இந்த ஓவர் 3 ரன்டா. ஒரு வைடுனா. அண்ணா 7th ஓவர் தானே ஸ்கோர் கேக்குறீங்க? 6th ஓவர். ஒரே நிமிஷம். இதானே, ஏன்னா 4 பால்ல இருந்தா வருது. ஒரே காணோம். அஞ்சு ரன் தானா? அண்ணா 6th ஓவர் 5 ரன் தான். வைட் இல்ல, ஃபர்ஸ்ட் பால் வந்து டபுள், அடுத்து 2 விக்கெட், அடுத்து ஒரு டபுள், அடுத்து ஒரு டாட் பால், அப்புறம் ஒரு சிங்கிள். 2 டபுள் ஒரு சிங்கிள். அடுத்து 2 விக்கெட், அப்புறம் திருப்பி ஒரு டபுள். இல்ல ஒரு டபுள் கிடையாது, சிங்கிள் தான். டபுள் யார் ஆச்சா? எந்த பேட்ஸ்மேன் ஆச்சா? மணி அடிக்கவே இல்ல. டபுள் ஒரு ரன் தான ஓடி இருந்தா மணி. ஒரு ரன் தான்டா மணி, ஒரு ரன் தான்டா. ஓகே நான் 4 ரன்ஸ் 4 ரன். அது மாத்தலாமா? ஃபுல்லா நீ இந்த ஓவர் ஃபுல்லா விட்டுட்டு அந்த ஓவர் போய் எடிட் பண்ணு.
ஏய் தொட்டுலாம் ரெண்டு பேரும் ஏமா இங்க வாங்க அப்பதான் கரெக்டா இருக்கும். அதை எடிட் பண்றான். அது எப்படி எடிட் பண்றது? இந்த ஓவர் பாத்துக்கோ ஸ்கோர் மட்டும். இப்போ யார் போட போறாங்க தெரியல. நான் இந்த ஓவர் யார் போட போறா? ஓவர் போடு. ஆனா லாஸ்ட் பால் மட்டும் போடாத. வெயிட் பண்ணலாம் ஸ்கோர். லாஸ்ட் பால் ஓட்டா இன்னிங் முடிஞ்சிரும். ரன் இந்த ஓவர் வரைக்கும் 5 பால் மட்டும் போடுறா. இங்க பாருறானா நீ வேடிக்கை பார்த்துன்னு போட்டுன்னு இருக்கு. லாஸ்ட் ஓவர் போறதுக்காக அசார் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து. ரெண்டு டீம் கேப்டன்ஸ் கொஞ்சம் இங்க வரீங்களா? டாஸ் போடலாம். சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து ரெண்டு டீமுமே காணும். ஆயிரா யார் ஆயிரா டாஸ் போறா? டேவியா இவனா போடுவா. சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன், நியூசிலாந்து கேப்டன். நீங்க ஸ்டேஜ் கிட்ட வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு டாஸ் போடலாம். ஓ எல்லாமே மிஸ் ஹிட்டாக தான் படுது. ஆஹா ஸ்ட்ரைக்ல வந்துட்டாரு லெஃப்டி பூபாலன். இவரோட பேட்டிங் ஸ்டைல சுத்தி சுத்தி வந்தீங்க. நியூசிலாந்து கண்ணானா விக்கெட். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் ஆயிட்டா இருப்பா நம்ம லெஃப்டி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நரசிம்மன் ஃப்ரம் ஸ்காட்லாந்து. செம்ம கம்பேக் கொடுத்துருவாங்க ஆஸ்திரேலியா. நரசிம்மன் சிம்மா சிம்மா நரசிம்மா. விக்கெட்ஸ் 8 விக்கெட்ஸ். ஒரு ஷார்ட் பிட்ச் ஆனால் இதுவும் விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். ஓ மிஸ் பண்ணிட்டாங்க கேட்சை. ஒரு நல்ல கேட்சு மிஸ் பண்ணிட்டாங்க ஃபீல்டர். நியூசிலாந்து டீம் கேப்டன் மிஸ்டர் கண்ணன் கே லவ் ஆர். வாங்க ஸ்டேஜ் கிட்ட. விக்கெட். போன பால் கேட்ச் விட்டாலும் இந்த பால் விக்கெட். கிரவுண்ட் ஸ்டாஃப் யாராச்சும் இருந்தீங்கன்னா வந்து ஒயிட் லைன் மட்டும் கொஞ்சம் போட்டுதாங்க பையா. இது ராவமே லைன் மே ஒயிடு. நான் தானா ஒரு கூட சொல்லுங்கண்ணா. உள்ளதான் இருக்கான். அவனுக்கு கேக்குதா இல்லையான்னு தெரியல. எனக்கே காட்டாது. அவனுக்கு காட்டாது சொல்லு. எப்பாடி எப்பா வந்த ஃபர்ஸ்ட் பால் ஒரு பெரிய ஹிட்டு. ஐயோ இதெல்லாம் எப்படிங்க பிடிச்சாரு? 1 and கேட்ச். விக்கெட்டா? அம்பையர் அவுட்டு. ஒரு செம்ம கேட்ச். பெஸ்ட் ஃபீல்டர் பெஸ்ட் கேட்சுக்கு ஏதாவது அவார்டு இருந்ததுன்னா அவருக்கு கொடுத்துருங்க சூர்யாவுக்கு. பேக்வேர்டில் 2 ரன் பண்ணிட்டு போய் ஒரே ஒரு கையில் ஒரு கேட்சு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபோன் பண்ண காட்டி 9 விக்கெட் போயிருங்க. 10 11 அண்ணா 9 விக்கெட் தான போயிருக்கு. ஆல் அவுட் வந்துச்சு எனக்கு. அதான் கேக்குறேன். ஏய் விக்கெட் அண்ணா ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன். வெயிட் பண்ணுங்க. அம்பையர் அதான் ஆல் அவுட்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம். நோ கட் தான. 1 2 3 4 5
அண்ணா ஆல் அவுட்ண்ணா ஆல் அவுட்ண்ணா ஆல் அவுட்டு நீங்களே என்ன ஆல் அவுட்ரா? சாரி கன்ஃபியூஷன். ஆல் அவுட் தான். ஸ்கோரர் கரெக்டாக தான் போட்டிருக்கோம். டேய் நீ எல்லா பாலும் போட்டு முடிச்சிட்டியாடா? இப்போ அது அண்டு பண்ண முடியாது. வந்துச்சா? டேய் ஸ்கோர் நோட் பண்ணிக்கோடா நீ பாட்டு. அவ்வளவுதான், ஒரு ரன் தான் கம்மி பண்ணிட்டேன். ரெண்டு விக்கெட் ஒரு ரன் அடுத்த பால் டாட் நான் சொல்லிறேன்டா. 3 4 6 2 3 விக்கெட்டா. நாலாவது பால் வந்து மணி என்னது அந்த ஓவரா? அது டபுள் கிடையாது, அது மிஸ்டேக். 4 ரன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ 3 ரன். நியூசிலாந்து டீம் கேப்டன் கொஞ்சம் இங்கே வந்தீங்கன்னா டாஸ் போட்டுடலாம். யாருண்ணா இவனா? பிரேமா டாஸ் போட போறான். வாடா. சவுத் ஆப்பிரிக்கா உங்க டீம் கேப்டன், வாங்க டாஸ் போட்டுடலாம். அடுத்த ஓவர் மட்டும் இல்ல அவன் ஸ்கோர் தான் தப்பு போட்டானே. அவன் ஆடுறத மட்டும் பாரு. அது போன மேட்ச் நியூசிலாந்து நீங்க டாஸ் வின்னு. பவுலிங்கா பேட்டிங்கா? பேட்டிங்கா? நான் அந்த டீம் தான்.
ஆனால் அந்த ஓவர் 3 ரன்ஸ் தான். 6th ஓவர். பாக்கியானா 3 ரன்ஸ் தான், அது 3 ரன் தான் அந்த ஓவர். ஓகே பார்த்துட்டானா ஏய் வெள்ள அதை பாத்தியா இல்லையா? ஸ்காட்லாண்ட் ஆஸ்திரேலியா, அவங்க 12th மேன் மட்டும் கொஞ்சம் இங்கே அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்கோரர் கிட்ட 2 பேருமே இருக்காங்க. ஏய் கொஞ்சம் பாத்துக்கடா. நான் போடுறேன். நான் போடுறேன் மேட்ச் நான் எனக்கு. நீ என்னடா பண்ண போற? நான் விளையாடுறதுக்கு திடீர்னு இறங்கி விட்டாங்கனா அங்க தொங்க விட்டா நியூசிலாந்து உங்கள் பிளேயிங் 11s மட்டும் கொடுத்துட்டு போங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. யாராச்சும் ஒருத்தர் வந்தீங்கன்னா 12th மேன் கிட்ட கொடுத்து அமிச்சா கூட நல்லது தான். வண்டியில வந்து நான் ஒரு ஷூ வாங்கி ஏய் வாடா மறுபடியும் போனேனா, மறுபடியும் 2 மணி போயிட்டு வந்தேனா. ஓகே வைட், ஃபர்ஸ்ட் பாலே ஒரு வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்காட்லாண்ட். ஓ நல்ல ஒரு பால், சிங்கிள். ஆஹா, ஒரு கட் ஷாட்டுக்கான ஒரு ட்ரை, டாட் பால். ரன் அவுட்கான சான்ஸா இல்லை. அதே மாதிரி கட் ஷாட் ஆட பார்த்தாரு, டாட் பால். இது ஒரு டாட் பால், செம கீப்பிங் ஃப்ரம் மணி, இதெல்லாம் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. சிங்கிள். இது வரைக்கும் சூப்பராக போட்டுருக்காங்க ஸ்காட்லாண்ட். ஃபர்ஸ்ட் ஓவரு, எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் 4 runs. நெக்ஸ்ட் ஓவர் 4 4 ரன்னு. எப்படி போன சொல்லு, நான் போறேன். ஏய் 12th டா, 12th மேட்ரா, அப்படியே பாக்க 12th மேட்ரா. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக வெங்கட் இங்கிலாந்து விளையாடுனாங்க. நான் பேர மாதிரி சொல்லிட்டாருண்ணா.
அதான் சீக்ரெட்டு. நாங்கள் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஓவரும் ஒயிடோட ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த ஓவரும் ஒயிடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பவர் பிளேயில் ஒயிட் +0. அக்ராஸ் போய் ஒரு சுத்த டாட் பால். அவன் பவுலிங் சூப்பராக போடுறாங்க ஸ்காட்லாண்டு. பவர் பிளேயில் டாட் போடுறது தான் மெயின். அப்பா வந்துச்சு ஃபர்ஸ்ட் 6. ரிவர்ஸ் ஸ்வீப்பில் நல்ல ஒரு அடி. 6. சிக்ஸுக்கு அப்புறம் ஒரு டாட் பால். ரெண்டு டீமும் சூப்பராக ஃபைட் பண்ணிருக்காங்க, ஸ்காட்லாண்டும் ஆஸ்திரேலியா. எப்பாடி அடுத்து ஒரு 6. செகண்ட் பவர் பிளேயர் ரெண்டாவது 6 அடிச்சிட்டாரு. பவர், ஃபுல் பவருங்க அவருக்கு. அதோட 2 6 வந்துச்சு இந்த ஓவரில். பவுண்ட்ரிஸை கம்மி பண்ணால் மட்டும்தான் ஸ்காட்லாண்ட் யூ கேன் டிஃபெண்ட் திஸ் மேட்ச். ஒரு 6 விக்கெட்டு. 2 6 குத்தாலும் ஒரு பெரிய விக்கெட் எடுத்திருக்காரு வெங்கட். ஃபீல்டர் செலக்ட் பண்ணுங்க. அந்த வா ஏதோ ஒன்று போட்டு விடுங்க, ஏதோ ஒன்று போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அர்ஜுனன். நியூசிலாந்து டீம் சூஸ் டு bowling batting bowling last ball bowling. நியூசிலாந்து bowling. ஐயோ ஃபர்ஸ்ட் பால் ஒரு கேட்ச் மிஸ்ஃபீல்டு விட்டாங்க. அல்வா கேட்சு ஆனால் வலிக்கிட்டு போயிடுச்சு. அல்வான்றதுனால நெய் அதிகமாக ஊற்றினாங்க. 17. End of 2 overs score 17. 18. Sorry 18. ஆமாம் 18.
அதே பேட்ஸ்மேன், அதே ஃபீல்டர், அதே மிஸ்ஃபீல்டு, 2 சான்ஸ் விட்டுருக்காங்க ஸ்காட்லாண்டு. கேச்சஸ் வின் த மேட்சஸ். கேட்ச்லாம் விட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை மேட்ச் வின் பண்ண. அப்படிங்க அதே பேட்ஸ்மேனும் அதே ஃபீல்டரும் சேம் 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 பட் டிஃப்ரெண்ட். செம பால் இது. ரன் அவுட் சான்ஸா இல்லை ஓடிட்டாங்க. இந்த வாட்டி அதே ஃபீல்டு கிட்ட போச்சு, ஆனால் இந்த வாட்டி பிடிச்சிட்டாங்க விக்கெட். ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்ஸு, செகண்ட் டைம் மிஸ்ஸு, தேர்ட் டைமும் பிடிச்சிட்டாருப்பா சூர்யா. Bhagyaraj, next batsman from Australia, Bhagyaraj. ஆஹா, செமையா போடுறாரு இந்த ஓவர் ராம். 22 22 end of 3 overs 22 37 runs, 30 balls 37 அடிக்கணும் ஆஸ்திரேலியா. அதான் அந்த அதுல 2 ரன் கம்மி ஆயிடுச்சுல. ஐம்பத்தி 59 அடிக்கணும்டா நீங்க மொத்தமா. 60 இருந்ததா டார்கெட்டு, 1 ரன் மைனஸ் ஆயிடுச்சா. 59 அடி 37 59 தானே டார்கெட்டு. 58 தான் அடிச்சீங்க. அந்த ஓவர்ல வந்து 5 அது 3 ரன் தான். போலிங் வேற பாஸ்கர் தானா 53 இன்ச்சா 4 ரன் 57 லாஸ்ட் ஓவர்ல 2 சிங்கிள். ஏய் நீங்க அந்த ரன் ஒரு வைட் சொன்னீங்களா. வந்துருச்சு ஃபர்ஸ்ட் பாலே 6 பரத்தோட பேட்ல இருந்து. இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க ஒரு பவுண்டரிஸ் டீல் பண்ண. போன சீசன்லாம் பொழந்து கட்டினாரு. எப்பா இது அதை விட பெரிய 6. தொடர்ந்து 2 6 அடிச்சிருக்காரு பரத். நல்ல ஒரு ஃபீல்டிங்.
ஒரு பவுண்டரியை தடுத்திருக்காங்க. பொறுமையா பொறுமையா. ஒரு விக்கெட்கான சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு கீப்பர் கேட்ச். ரன் அவுட்கான சான்ஸா இல்லை, ஓடிட்டாங்க. 37 4 overs 37. அம்பையர் கொஞ்சம் சீக்கிரமா மூவ் பண்ணீங்க, மேட்சை முடிச்சிடலாம் டக்குன்னு. ஃபீல்டிங் டீம் சீக்கிரம் ரெடி ஆகுங்க, பேட்ஸ்மேன் ரெடி ஆயிட்டாங்க. प्रवीण के बच्चा ஆமா சுதர்ஷன் கீழ இருக்கு பாருங்க, கீழ இருக்கு பாருங்க. ஏன்னா 7 minutes தான் இருக்கு. வைட் பால். 7 minutesல ஃபீல்டிங் டீம் நீங்க போடணும் ஓவர் 4 overs. ஆமா அப்பாடி இது விக்கெட் 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 அவுட்டு. அவ்வளோதான்ப்பா, பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சூர்யா இந்த ஓவரில். Next batsman Mustafa Rizwan. செம்மையாக போட்டுருக்காரு இந்த ஓவரு. யோசிக்கிறதுக்குள்ள பால் கீப்பர்கிட்ட போயிடுச்சு. டாட் பால்.
ஆஹா அருமையான ஒரு ஷாட் ரிவர்ஸ் வேவ்ல ஒரு 6. நல்ல ஷாட், நல்ல கனெக்ஷன். இருக்கா? இன்னும் 21 balls 15 runs தான் தேவை ஆஸ்திரேலியாவுக்கு. 15 அடிச்சா இந்த கேம் வின் பண்ணலாம். ஒரு டாட் பால், ஒரு 6க்கு அப்புறம் ஒரு டாட் பால். கண்டிப்பாக என்னது ஸ்காட்லாண்ட்ஸ் நிறைய டாட் பால்ஸ் தேவை. ஓ யோசிச்சு போடுங்க போலர்ஸ். ஆஹா நல்ல ஒரு கட் ஷாட்டு. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2வது ரன்னு. ஆஹா செம ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். முஸ்தபா பறந்து போயிட்டார். அடு 2 ரன்னு ஈஸி. அவ்வளோதான். இன்னும் 13 ரன்ஸ் தான் தேவை. டாட் பாலா ஓவர். 46 in 5 overs. 46. 18 balls 13 runs to win. 18 பாலுக்கு 13 ரன் அடிக்கணும் ஆஸ்திரேலியா. ரன் அவுட் சான்ஸா இல்லைங்க. த்ரோ மிஸ் பண்ணிட்டாரு ஃபீல்டர். இன்னும் 12 ரன்ஸ் தான் தேவை ஆஸ்திரேலியா வின் பண்ணுறதுக்கு. விக்கெட். லாஸ்ட் டைம்ல ஒரு க்ரூஷியல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ராம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஸ்ரீ பாலு. வைட் பால். மோசஸ்னா கிரவுண்ட் உள்ள பிச்சு உள்ள பால் வராம பாத்துக்கோங்கண்ணா ப்ளீஸ்.
ரன் அவுட் ஆன சான்ஸா இல்லை. சூப்பராக போட்டுட்டு இருக்காரு ராம் இந்த ஓவரை. டாட் பால் மேலே டாட் பால் நிறையா தேவை. நியூசிலாந்து டீம் கொஞ்சம் ரெடி ஆகிட்டாங்கண்ணா அவங்க. ஒரு சிங்கிள். அவ்வளோதான். மேட்ச் ஆல்மோஸ்ட் வந்துச்சு ஆஸ்திரேலியா கிட்ட. இன்னும் ஒரு 5 ரன்ஸ் தான் தேவைன்னு நினைக்கிறேன். 55 end of 6 overs 55. என்ன எவ்வளோ? 4 runs 12 balls 4 runs to win. இன்னும் 4 ரன் தான். ஆஸ்திரேலியா ஆல்மோஸ்ட் மேட்சுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சாலே அவங்க உள்ள. ஏன் வைட் பால் பாஸ்கர். இன்னும் 3 runs தான் தேவை. கவர்ஸில் ஒரு அடி, அது பவுண்ட்ரி, கண்டிப்பாக பவுண்ட்ரி. அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சிச்சு. பவுண்ட்ரி. ஸோ ஸ்காட்லாண்ட் vs ஆஸ்திரேலியா மேட்ச்சில் ஆஸ்திரேலியா வின் பண்ணியாச்சு. ஆஸ்திரேலியா 1/6. எத்தனை விக்கெட் போயிருக்கு மொத்தம்? 4 6 விக்கெட்ஸ். எண்டு மேட்ச்